நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாட்கள்லையும் புதிய ஆண்டுக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கலாம். நம்முடைய வயசில் ஒரு வருஷம் கூட கூடியிருக்கலாம். ஆனாலும் நமக்குள்ளே இருக்கிற பயங்கள் என்ன, அந்த பயத்திலேருந்து ஒரு விடுதலை ஆகிட்டோமா என்பதை குறித்து தான் இந்த நாளில் ஒரு செய்தியை பார்க்குறோம். உன்னை பயப்படுத்துகிற பயம் என்ன? வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். அதிலிருந்து விடுதலையாக்க வல்லவர் நீர் ஒருவர் தான், வேறு யாராலையும் முடியாது. அதை குறித்து நாம் பார்ப்போமையாலாம் யோபு 3:25 பார்த்தீங்கன்னா யோபு சொல்லுவார், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. பயந்துக்கிட்டே இருக்கிறா, என்னவோ காரியங்கள் நடக்க போகுதே, ராத்திரி தரிசனத்தில் சொப்பனத்தில் எனக்கு இந்த காரியங்கள்லாம் நடக்க போகிறதெல்லாம் எனக்கு தேவனை அறிவிச்சிருக்கிறார்னு அவன் சொல்கிறான். அவனுடைய புஸ்தகத்தில் கடைசி அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். அவன் எல்லா மனுஷருக்கும் சொப்பனத்தில் அதை வெளிப்படுத்துவார்னு சொல்லி, அதனால தான் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீட்லேயும் போய் பலி செலுத்த ஆரம்பித்தான். இந்த காரியங்கள்லாம் அவனுக்கு வர்றதுக்கு முன்னாடி, பாடுகள் உபத்திரவங்கள் வேதனைகள் வர்றதுக்கு முன்னாடி. சரி, அவன் சொல்கிறான், நான் அஞ்சினது எனக்கு வந்தது. அஞ்சினது, பயந்தது மட்டும் இல்லை, அஞ்சுதல். பயம் ஒரு காரியத்திலேருந்து தூரத்துலேருந்து உண்டாகிற ஒரு மன கிளேசம், பயம். அஞ்சினது முன்னால் நிற்கிது, அதான் அஞ்சுதல். அப்போ தான் பயம் பயங்கரமாகுது. பயத்தினுடைய கூடுதலான காரியம்தான் அஞ்சுதல். சரி, யோபு 3:24 சொல்கிறாரு, என் போஜனத்துக்கு முன்னே எனக்கு பெருமூச்சு உண்டாகிறது. சாப்பிட உட்காந்தாலும் கூட சாப்பிட முடியலை. அம்மா ஐயா, அதானே உன் நிலையோ, எல்லாமெல்லாமோ கொண்டு இருதயத்தில் பாரமாக இருக்குது, இதெல்லாம் நீக்க முடியலை, பயம் உண்டாயிருச்சு, சாப்பாடு செல்ல மாட்டேங்க, அதானே பெருமூச்சு உண்டாகிறது. என் கதறுதல் வெள்ளம் போல புரண்டு போகிறது. கதறுதல், வெள்ளம் புரண்டு வந்தால் எப்படி இருக்கும், அதே போல் உன் இருதயத்தில் ஆவியில் உனக்குள்ளே பயங்கரமாக பாடுகளோ உபத்திரவங்களோ உள்ளே புரண்டு ஓடுதா, அதனால் பயம் உண்டாகுதா? கவனித்து கேளு. யோபு 3:23 சொல்கிறாரு, தன் வழியை காணக்கூடாதபடிக்கு தேவனால் வளைந்து கொள்ளப்பட்டவனுக்கு வெளிச்சமே கொடுத்தாலும் பலன் என்ன? அவன் கேட்டான். தேவனாலே வளைந்து கொள்ளப்பட்டவன். அங்கே யோபுக்கு நேர்ந்த காரியம் வேறு. ஆனால் நமக்கும் இந்த நாட்களில் உன் பாவத்தின் மிகுதியினால், உன் அக்கிரமத்தின் மிகுதியினால் இதெல்லாம் உண்டாயிருக்கிறது என்று நீ அறிந்த பின்னும் பாவத்தை மறைக்காமல் அறிக்கையிடாமல் இருப்பே, ஆனால் அதிகமாக உண்டாகும். இதான் அந்த பயம், திகில். இன்னும் நிறைய காரியங்களை நீ அதில் பார்க்கலாம். உபாகமம் 28:67 நீ பயப்படும் உன் இருதயத்தின் திகிலினாலும், பார்த்தீங்களா, பயம் திகிலை உண்டு பண்ணிடும். உன் கண்கள் காணும் காட்சியினாலும், கண்ணில் பார்க்குறதெல்லாம் பயங்காட்டுது, காட்சியினாலும் விடியற்காலம் எப்பொழுது வரும் என்று சாயங்காலத்தில் காத்திருக்கிறதும், சாயங்காலத்தில் எப்பொழுது விடியுமோ என்றும் நீ சொல்லிக்கிட்டு இருப்ப. இதெல்லாம் நடக்குது, இதெல்லாம் மாறும், நம்பு, கர்த்தர் மாற்றுவார், அமைதலாக இரு, செய்தியை கேள் நல்லா. உபாகமம் 28:66 உன் ஜீவன் சந்தேகத்தில் ஊசலாடும். ஐயோ, என் பாவ அக்கிரமங்கள் மீதினால் நான் பரலோகத்துக்கு போயிடுவேனா, தேவனை சேருவான், அந்த பயமும் அதிகமாகும். ஆத்மாவில், வாவியில், இருதயத்தில் பாவ மன்னிப்பு நிச்சயம் வராதபடிக்கு இருந்தாய், மறுபடியும் பிறக்கலையெல்லாம், பிறந்தும் கர்த்தரை தேடலையெல்லாம், ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்காமல் இருந்தால், ஆவியினாலே வழி நடத்தப்படாமல் இருந்தால், வழி நடத்தப்படுறதெல்லாம் நிறைய காரியங்களை என்னுடைய எபிசோடில் நீங்கள் பார்க்கலாம். கர்த்தருக்குள்ளே நீங்கள் அதை தேடுங்க, பாருங்கள், யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். என் ஜீவன் சந்தேகத்தில் ஊசலாடும். இன்னும் சொல்கிறாரு, உன் ஜீவனை பற்றி நம்பிக்கை இல்லாமல், அதனால் இரவும் பகலும் திகில் கொண்டு இருப்பாய். எல்லாத்துலேருந்து விடுதலை ஆகணும்ப்பா. பாவ மன்னிப்பின் நிச்சயம் உனக்குள்ளே இருக்கணும். மறுபடி பிறந்த அனுபவம் வேணும். புது சிருஷ்டி ஆகணும். உன் இருதயம் மாற்றப்படணும். மாற்றப்படாதபடிக்கு உனக்குலேருந்து வருகிற தீட்டானவைகள் நிறுத்தப்பட முடியாது. உன் இருதயம் மாற்றப்படாதபடிக்கு தேவனை பற்றிய அறிவு உண்டாகாது. தேவனை பிடித்து கொண்டு நிற்கிற நிலையான ஆவி உனக்குள்ளே கொடுக்கப்படணும்.
கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அப்போ தான் வரும். இதெல்லாம் நீ பார்க்க முடியும். வேதத்தில் தெளிவாக சொல்கிறாரு. 38:3 சங்கீதத்தில், உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை. பார்த்தீங்களா? எதனால தான் ஆரோக்கியம் இல்லை உன் மாம்சத்தில்? அவருடைய கோபம். லேசாக நினைக்காத. நீ சாப்பிட்ற ஆகாரத்தினால் ஒருவேளை ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கலாம், உலகத்தினால் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கலாம், அதெல்லாம் வரும் போகும். ஆனால் அவருடைய கோபம் வருமே ஆனால் இந்த ஆரோக்கியம் சுத்தமாக நின்றுக்கிட்டே இருக்கும், விட்டு போகாது. ஆனால் தெளிவாக சொல்கிறாரு, என் பாவத்தினால் என் எலும்புகளில் சவுக்கியம் இல்லை. எலும்புகளில் சவுக்கியம் இல்லையா? உலர்ந்து போயிடுச்சு, எழுந்து நடக்க முடியல, நீதிக்குள்ளே பரிசுத்தத்துக்குள்ளே. ஹலோ, அதை செய்ய முடியலை, நீதியை செய்ய முடியலை, எலும்பு உலர்ந்து போயிடுச்சு. அதனால் சொல்கிறாரு. இன்னும் சங்கீதம் 38:8, நான் பலனற்று போய் மிகவும் நொறுக்கப்பட்டேன், என் இருதயத்தின் கொந்தளிப்பினால் கதறுகிறேன். பார்த்தீங்களா? அது ஒரு நாள் உண்டு. நீ கதறு, தேடு, கர்த்தரை உன்னை சந்திப்பார். இதுதான் முக்கியம். அதுதான் மனம் திரும்புதல், கர்த்தருக்கேற்ற மனம் திரும்புதல். 38:11, என் சிநேகிதரும் என் தோழரும் என் வாதையை கண்டு விலகுகிறார்கள், என் இனத்தாரும் கூட தூரத்திலே நிற்காங்க, எல்லாரும் ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஆனால் கர்த்தர் உன்னை விட்டு நீங்க மாட்டார், உன்னை விட்டு கடந்து போக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். கவனி, நம்பு, விசுவாசி, கதறி கூப்பிடு. அதில் பார்ப்பீங்க 38:13 சங்கீதத்தில், நானும் செவிடனைப் போல கேளாதவனாகவும் ஊமையனைப் போல வாய் தராதவனுமாய் அவங்க முன்னால் இருக்கிறேன். ஆனால் கர்த்தருக்கு முன்னால் அப்படி இராத. இன்னும் சொல்கிறாரு. அதிலே 38 சங்கீதம் 9 ஆண்டவரே, என் ஏக்கங்கள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது. என்ன ஏக்கம்? மாம்சத்தில் உள்ள அநேக வாஞ்சைகளா, உலக பிரகாரமான தேவை அடுத்துள்ளதா? முதலாவது உன் ஆத்மாவில் பாரம் உண்டாகணும், உன் இருதயத்தில் பாரம் உண்டாகணும், உன் ஆவியில் ஒரு பாரம் உண்டாகணும். நான் யார், எப்படி இருக்கிறேன், எந்த வழியில் நடக்கிறேன், என் மாம்சத்தின் வழியில் நடக்கிறேனா, சுய சித்தத்தை செய்ய தேடுறானா, உலகத்தில் மாம்ச பிரகாரமே வாழ்ந்து மறிக்க விரும்புகிறேனா? யோசித்துப்பார். திட்டம் தெளிவாக சொல்கிறாரு. என் இயக்கங்கள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது, என் தவிப்பு உமக்கு மறைவாக இருக்கலை. ஆத்மா சொல்லணும், அப்படி தவிக்கிறோம், நீதியின் மேல் பசி தாகம் வரணும். 38 சங்கீதம் 15 கர்த்தாவே, உமக்கு காத்திருக்கிறேன், என் தேவனாகிய ஆண்டவரே, நீர் மறு உத்தரவு கொடுப்பீர். மத்தேயு 14:30 காற்று பலமாக இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் அவருடைய சீஷர்கள் காற்றை கண்டாங்க. சுற்றிலும் வர அந்த பயங்கரம், நெருக்கம், படகை கவிழ்த்து போட்டுருமோ, வாழ்க்கையை கெடுத்துருமோ, உயிர் போயிருமோ, அப்படிப்பட்ட பயமெல்லாம் அவருடைய சீஷர்களுக்கே இருந்ததப்பா, நீ மாத்திரம். ஆனால் அங்கே சொல்கிறாரு, ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டார். மத்தேயு 14:31 உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, பேதுருவை தண்ணிக்குள்ளே மூழ்கிறான், அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய், என் மேலே ஏன் விசுவாசம் இல்லாமல் இருக்கிற அற்ப விசுவாசி, காற்றை அதட்டு, நிற்கும், கடலை நீ அதட்ட முடியும். உனக்குள்ளே கர்த்தர் இருக்கிறார் என்பதை நீ நிச்சயித்திருந்தால் சத்ரு அதை அதட்ட முடியும். இன்னும் வேதம் சொல்லுது, மத்தேயு 14:32 அவர்கள் படகில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. இயேசு படகில் ஏறணும், இயேசு உனக்குள்ளே வரணும். நீ அவரை தூரமாக வச்சுக்கிட்டு, ஐயோ கடல் கொந்தளிக்குதே, என் வாழ்க்கை ஒம்பா போயுமோ, சீரழிஞ்சு போயிருமோ, அழிஞ்சு போயிருமோன்னு நினச்சா பயந்துக்கிட்டே இருப்பேன். நான் பயப்படுகிற நாளில் உம்மை தேடுவேன். தேடணும். மத்தேயு 14:32 அவர்கள் படகில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. இயேசுவும் பேதுரும் படகில் ஏறின உடனே காற்று தாளான்றுச்சு. ரொம்ப ஆச்சரியம், அதிசயங்களை பார்ப்பீங்க. உங்களுக்குள்ளே அப்படித்தான். கிறிஸ்து உனக்குள்ளே இருக்கணும், வரணும். 107 சங்கீதம் 29 கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகிறது. உனக்குள்ளே இருக்கிற கொந்தளிப்பெல்லாம் அவர் அடக்கிடுவார், அமர்த்துவார். அலைகள் எல்லாம் உனக்குள்ளே வீசிக்கிருந்த எல்லா அலைகளும்
அடங்கும். இன்னும் பார்ப்பீங்களே, ஆனால் கர்த்தருக்கு உன் சரீரத்தில் இடம் கொடுத்துட்டீங்கன்னா, அதை வாசஸ்தலமாக மாற்றிட்டீங்கன்னா எப்படி இருப்பீங்கன்னு பாருங்கள். கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர். கீதமுமானவர்னால் ஏதோ பெருமான் செய்ய பாடின பாட்டை பாடிக்கிட்டு இருக்கிறது இல்லை, அது இல்லை. நீயே பாடுவ, உனக்குள்ள கீதம் உண்டாயிரும், சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆரவாரம். இதான் எருசலேம், இதான் சீயோன் வாசி. அங்கே கீத சத்தம் உண்டாகிக்கிட்டே இருக்கும். கீதவுமானவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானவர். அது மாத்திரம் இல்லை, அவரே என் தேவன், சர்வ வல்லவர். அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். உன் சரீரத்தை அவருக்கு வாசஸ்தலமாக ஆயத்தம் பண்ணிட்டீன்னா இந்த கீத சத்தமெல்லாம் உனக்குள்ள வந்துடும். நீ எங்கெல்லாம் பயந்துருந்தியோ, அலறுதல் இருந்ததோ, துக்கம் இருந்ததோ, அங்கே எல்லாம் மாறி இனி அலறுதலும் இல்லை, துக்கமும் இல்லை, கண்ணீர் யாவையும் துடைப்பாருங்கிற அனுபவத்தை நீ பார்க்க முடியும். யாத்திராகமம் 15:3 கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். உன்னை யுத்தத்துக்கு பழக்குவார். நீ யுத்தவாளியாக அவருடைய சேனையாக எந்திரிச்சு நிற்கும்படி அவர் உன்னை கொண்டு வருவார். யாத்திராகமம் 15:9 பார்த்தீங்கன்னா, தொடர்வேன், பிடிப்பேன், கொள்ளையாடி அவரை பங்கிடுவேன், என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும், என் பட்டயத்தை உருவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைஞன் சொன்னான். பிசாசு, உலகத்தின் அதிபதி. எத்தனை லட்சம் உனக்கு கடன் இருக்குது? உன் தொழிலில் பாடுகள் இருக்கா? பெரிய கஷ்டத்தில் இருக்கிறியா? குடும்பம் ரொம்ப அவதிப்படுதா? நம்பு, இதுக்குள்ளே வா, அதை பாராத, உனக்குள்ளே இருக்கிற தேவனை நோக்கி பாரு, தேடு. 119 சங்கீதம் 34 எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொண்டு தொடருவேன், கை கொள்ளுவேன். இன்னும் 119 சங்கீதத்தில் 35 உமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும். உன்னால் நடக்க முடியாட்டாலும் இதை கேளுப்பா, என்ன நடத்தையா? முடியலையா? ஒரு யோனாவை போல இராத, நீ பாதையில் நடந்து வா, அதை நீ பார்க்க முடியும். நான் அதில் பிரியமாக இருக்கிறேன். 36 என் இருதயம் பொருளாசையை சாராமல் உமது சாட்சிகளை சாறுபடி செய்யும். எனக்கு முன்னால் என் பிதாக்கள் எப்படியெல்லாம் நடந்தாங்க. ஆபிரகாம், மோசே, யோசுவா, காலேப்பு, இன்னும் சொல்லப்போலாம் தாவீது. ஹலோ, இதெல்லாம் சாட்சிகள். நம்ம காலத்தில் ஒரு பவுல் அப்போஸ்தலன் எடுத்துக்கோங்க, சீஷர்களை எடுத்துக்கோங்க, பின்பற்றி போன இயேசுவை பின்பற்றி போன எல்லாரையும் எடுத்துக்கோங்க, பாருங்கள், சாறுபடி செய்யும். 119:37 மாயை பாராதபடி நீர் என் கண்களை விளக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். அப்போ தான் எனக்குள்ள பயம் இல்லாமல் இருக்க முடியும். இன்னும் பார்த்தீங்கன்னா மத்தேயு 6:21-24 வரைக்கும் வாசிப்பீங்கன்னா, உன் கண்ணை சரியாக்கி, உன் கண்ணு தான் சகலத்திலையும் இருளை உண்டாக்கும். உன் கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் கெட்டதாக இருக்கும், பயந்துக்கிட்டே தான் இருப்பேன். கண்ணை சரியாக்கி 2 எஜமானர்களுக்கு ஊழியம் செய்ய உன்னால் முடியாதுப்பா. உலக பொருளுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய உன்னை ஒப்பு கொடுக்கவே முடியாது. அதை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காத. 1 வருஷம் தான் கடந்து போயிடுச்சு, இந்த புது வருஷத்துக்குள்ளே வந்துருக்கீங்க, உள்ளே வாழ்கிறீங்க. இனியாவது இதை சரியாக்கிக்கோ, இனி பயம் இல்லாமல் இருப்பேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக இப்போ துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறப்பா. நான் பயப்படுகிற நாளிலே நான் உம்மை நம்புவேன் என்ற அந்த வார்த்தையின்படி தகப்பனே, பிள்ளைகள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்து உம்மிடத்தில் விசுவாசம் கொண்டவர்களாய் ஜீவிக்கத்தக்கதாய் உதவி செய்யும். இந்த நடக்கிற நாட்களிலே தகப்பனே, பிள்ளைகளுக்குள் இருக்கிற எல்லா பயமும் நீங்களாகி தகப்பனே, அவர்களுக்கு கீத சத்தம் உண்டாகத்தக்கதாய், மனமகிழ்ச்சியின் சத்தம் உண்டாகத்தக்கதாய், அழுகை கண்ணீர் எல்லாம் நீங்கி தகப்பனே ஆனந்த களிப்புடன் பாடி நிற்கிறவர்களாய் மாற்றிக்கொடும். ஆசீர்வதியும், பலப்படுத்தும். பிள்ளைகளுக்கு உண்டாயிருக்கிற சகல பாடுகளிலும் இருந்து விடுதலை ஆக்கிக்கொடும். கர்த்தரும் அருமையற்றவருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பயப்படாத, கலங்காத, திகையாது. கர்த்தர் உள்ளோடு கூட இருக்கிறார். For contact, Evangelist K.P. John David, Door of the Light Ministries, Kovilpatti, 628-502
Phone number 7200-620090, 8072148809. Bank details: State Bank of India, Kovilpatti. Account number 110177951101. Branch code 00859. IFS code SBIN 0000859. MICR code 627002011. SWIFT code SBI NIN BB 469.